ஸோ வெல்கம் மாமே. இந்த அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேவோட ஸ்கிரிப்ட் இருக்குல்ல, அது இன்னுமே கம்ப்ளீட் பண்ணப்படலைங்க. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேவோட ப்ரொடக்ஷன் டைம் லைனையும் மொத்தமாக மாற்றி அமைச்சிருக்காங்கன்னு. இதுக்கான ரீசன் வேறு எதுவும் கிடையாது. அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே மூவியோட ஸ்கிரிப்ட் இன்னுமே கம்ப்ளீட் பண்ணப்படாதனால தான். இப்போ நமக்கு ரீசெண்டாக கிடைச்ச இந்த ஒரு ரிப்போர்ட் படி 2 டிஃப்ரெண்டான நியூவான தரமான சீன்ஸஸை அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே மூவிக்காக செட்டு போட்டு எடுத்துட்டு இருக்கானுங்கன்னு தான் சொல்லணும். ஒன்று இந்த மாதிரி ஃபென்டாஸ்டிக் ஃபோர் இந்த அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே மூவில எப்படி காட்ட போறாங்க, இந்த மாதிரி உள்ள கொண்டு வர போறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு சீனை படமா எடுத்துட்டு இருக்காங்க. ரைட்டு ப்ரோ, ரெண்டாவதா ஒரு சீனை படமாக்கிட்டு இருக்கானுங்க அப்படின்ற மாதிரி சொன்னியே, அது என்ன சீன்னு கேட்டீங்கன்னா அது என்ன சீன்னு எனக்கே தெரிலங்க. எனக்கு தெரியலன்னு சொல்றதை விட அந்த ரிப்போர்ட்டை கொடுத்தவனுங்களுக்கு அது என்ன சீன் அப்படின்ற விஷயம் சுத்தமா தெரியலன்னு தான் சொல்லணும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த மூவிக்கான செட்லீக் ஒன்று ரிலீஸ் ஆயிருந்துச்சுங்க. அதுல இந்த மாதிரி எக்ஸ்மேன் வர்சஸ் சென்டினல் அப்படின்ற ஃபைட்டை செட்டு போட்டு எடுத்துட்டு இருந்திருக்கானுங்க. அதை பார்த்ததுமே நமக்கு தெரிஞ்சிருச்சு இது இந்த மாதிரி எக்ஸ்மேன் வர்சஸ் சென்டினல்ஸ் தான் அப்படின்ற மாதிரி. ஆனா இந்த செட் லீக்ல பெருசா நமக்கெல்லாம் ஒண்ணுமே சிக்கலங்க. பட் நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன்ல, இந்த ஃபென்டாஸ்டிக் ஃபோர் இந்த அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே மூவில இருக்க போற இந்த சீனா இருக்கட்டும், ரெண்டாவதா நான் சொன்ன யாருக்குமே தெரியாத இந்த சீன், இது என்னவா இருக்கலாம் அப்படின்ற இந்த 2 முக்கியமான சீன்ஸையும் இன்னைக்கான இந்த வீடியோல ஃபுல்லா பிரேக் டவுன் பண்ணி பார்க்கலாம். ஆனா அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான மார்வல் கண்டென்ட்ஸ்க்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்றது மட்டும் இல்லாம பக்கத்துல உள்ள பெல்லையும் ஆன் செட் பண்ணிக்கோங்க. இப்போ நியூவா கிடைச்ச ரிப்போர்ட் படி இன்னுமே நம்ம ரூசோ பிரதர்ஸா இருக்கட்டும், ஸ்டீவன் மெக்ஃபீலி, இவங்க 2 பேருமே இன்னும் இந்த அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே மூவிக்கான ஃபைனல் ஸ்கிரிப்டை இன்னும் கம்ப்ளீட்டே பண்ணலையாங்க. சில மார்வல் ஃபேன்ஸ் சொல்றது என்னன்னா, ஸ்கிரிப்டை கம்ப்ளீட் பண்ணாதது நல்லதுதான், ஏன்னா கம்ப்ளீட் பண்ணிட்டா ஃபுல்லாவே லீக் ஆயிடும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கானுங்க. ஏன்னா மார்வல்குள்ளே இருந்து லீக் பண்றவனுங்க அந்த மாதிரி இன்சைடர்ஸ் எல்லாம் சத்தியமா நம்ப முடியாதுங்க. ஃபுல் ஸ்கிரிப்ட் ரெடி ஆயிடுச்சுன்னு வைங்களேன், அவன் ஃபேம் ஆகிறதுக்காக டக்குன்னு லீக் பண்ணி விட்டு போயிடுவானுங்க. எங்க ஸ்கிரிப்டை லேட்டா முடிச்சாலும் தரமா முடிப்பானுங்க அப்படின்ற மாதிரி நம்ம ரூசோ பிரதர்ஸ் மேலையும் மார்வல் மேலையும் எக்கச்சக்கமான மார்வல் ஃபேன்ஸுக்கு கண்டிப்பா நம்பிக்கை இருக்குன்னு தான் சொல்லணும். ஏன் எனக்கே அப்படிதாங்க. இதே மாதிரி தான் இந்த அவெஞ்சர்ஸ் இன்ஃபினிட்டி வாரா இருக்கட்டும், அவெஞ்சர்ஸ் எண்ட் கேம், இந்த 2 மூவிக்கும் சேம் இதே ஸ்ட்ராட்டஜி தான் நம்ம ரூசோ பிரதர்ஸ் கையாண்டானுங்க. ஸ்கிரிப்ட் லீக் ஆயிடக்கூடாதுன்றதுக்காக எக்கச்சக்கமான ஸ்கிரிப்டை உருவாக்கி வச்சிருந்தானுங்க. மொத்தமா படத்தோட ஸ்கிரிப்ட் யாருக்குமே தெரியாது, படத்துல நடிச்சவனுங்களுக்கு கூட தெரியாது. ஏன்னா தப்பி தவறி கூட இந்த விஷயங்களை லீக் பண்ணக்கூடாதுல்ல. ஒருவேளை டாம் ஹாலண்ட் பைபிளையே நம்பாம தான் அந்த வேலையை பார்த்துருப்பானுங்கன்னு நினைக்கிறேன். அந்த டைம்ல அவெஞ்சர்ஸ் இன்ஃபினிட்டி வாரா இருக்கட்டும், அவெஞ்சர்ஸ் எண்ட் கேம், இந்த 2 படத்தையும் எடுக்கும்போது ஆக்சுவல் ஃபுல் ஸ்கிரிப்ட் நம்ம ரூசோ பிரதர்ஸ்க்கும் நம்ம தலைவன் டோனி ஸ்டார்க் அதாவது ஆர்டிஜேக்கு மட்டும் தான் தெரிஞ்சிருக்கு. இப்போ டேனியல் ரிச்மன் அப்படின்ற இந்த ஒரு இன்சைடர் கிட்ட இருந்து நமக்கு தெரிய வந்த முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த மார்வல் ஸ்டுடியோஸ் அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேவை எப்படி முடிக்கிறதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்கானுங்களாங்க. இப்போ இந்த மூவில அந்த ஃபினாலே, அதாவது இந்த மூவியோட லாஸ்ட் போர்ஷனை எப்படி முடிக்கிறதுன்னு தெரியாம தான் முழிச்சிட்டு இருக்கானுங்களாம். இதுக்கான ரீசன்லாம் என்னன்னு தெரியலங்க. மார்வலுக்கு இது ஒன்றும் புதுசெல்லாம் கிடையாது. அதை வச்சே படத்தை ரெடி பண்ணிட்டு ஒரு பக்கம் படத்தை எடுத்துட்டு இருக்கிறதும் இன்னொரு பக்கம் ஸ்கிரிப்ட் எழுதுறது மாதிரியான வேலைங்களை தான் மார்வல் தொடர்ந்து பார்த்துட்டு இருந்தானுங்க. இப்போதைக்கு நமக்கு தெரிஞ்ச விஷயம் என்னன்னா, இந்த அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே மூவியோட அந்த 3rd ஆக்ட், அதாவது அந்த ஃபினாலேவை தான் இன்னும் கம்ப்ளீட் பண்ணாம வச்சிருக்கானுங்க. இங்க ஸ்கிரிப்டை ஃபுல்லா முடிக்காம மூவி எடுக்கிறதுலாம் பிரச்சனை இல்லை. பட் ஸ்கிரிப்ட் பின்னாடி மாறும்போது இவனுங்க முன்னாடி எடுத்த போர்ஷனை அப்படியே மாத்துற மாதிரி இருக்கும். பட் அதை அப்படியே ரீஷூட் பண்ற மாதிரி இருக்கும். மார்வலுக்கு அது பெரிய பிரச்சனை இல்லைனாலும் அதை பெட்டரா பிசிறு தட்டாம கொடுக்கணும். பிசிறு தட்டுச்சு அது கண்டிப்பா பாக்குறதுக்கு நல்லா இருக்காதுன்ற மாதிரி எனக்கு தோணுது. நான் இப்ப சொன்ன மாதிரி தான் இந்த அவெஞ்சர்ஸ் இன்ஃபினிட்டி வாரா இருக்கட்டும், இல்ல எண்ட் கேம், இந்த 2 மூவிஸையும் முடிக்க போற டைம்ல லாஸ்ட் மினிட்ல அந்த மூவிஸ்ல சில முக்கியமான சேஞ்சஸ் கொடுத்து திரும்ப ரீஷூட் பண்ணி தான் அந்த மூவிஸை ரிலீஸ் பண்ணிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த மூவியோட ஃபைனல் ஆக்டுங்க, அதாவது அந்த ஃபினாலே எல்லாம் சொதப்பறதுக்கான வாய்ப்பே இல்லைன்னு தான் சொல்லணும். இது நிறைய பேருக்கு பிடிக்கல தான். ஸ்கிரிப்டை ஃபுல்லா ரெடி பண்ணாம படமா இருக்கிறது நிறைய பேருக்கு பிடிக்கலனாலும் படம் இந்த மாதிரி டிசம்பர் 18, 2026 தான் ரிலீஸ் ஆக போகுது. அப்போ நம்ம 2025ஓட மிடில் இருக்கோங்க. அப்படி இப்படின்னு பார்த்தாலும் இன்னும் 1.5 வருஷத்துக்கு மேல இருக்கு. படம் சொதப்பிடுமோன்ற அந்த கவலையே நமக்கு வேண்டாம். டைம் இருக்கு, நல்லா டைம் எடுத்து மார்வல் இந்த மூவியை தாராளமா புக் பண்ணி கொடுப்பானுங்க அப்படின்ற மாதிரியான நம்பிக்கை எனக்கு கண்டிப்பா இருக்குங்க. ஸோ கவலையே வேண்டாம், இன்னும் 1.5 வருஷம் வெயிட் பண்ணி பார்த்துடலாம். இப்போ நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி மார்வல் ஸ்டுடியோஸ் 2 முக்கியமான டிஃப்ரெண்டான சீன்ஸ் எடுத்துட்டு இருக்கானுங்க. அதுல ஒன்று இந்த மாதிரி ஃபென்டாஸ்டிக் ஃபோர் யூனிவர்ஸ்ல நடக்குது, இன்னொன்று நான் செகண்டா சொன்னது வாய்ட்ல நடக்குதுங்க. அந்த சீன் மொத்தமாவே வாய்ட்ல, அதாவது நம்ம லோக்கில பார்த்த டெட்பூல் அண்ட் வூல்வரின் மூவில பார்த்த ஒரு வாய்ட்ல தான் இந்த ஒரு சீன் நடக்குது. இந்த மாதிரி ஒரு முக்கியமான சீனை வாய்ட்ல எடுத்துட்டு இருக்கானுங்கன்னா, இந்த அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேக்கான பேட்டில் வேர்ல்டு இந்த வாய்டா தான் இருக்கணும். ஏன்னா அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே மூவியே ரணகல பூமியா தான் இருக்க போகுது. ஸோ அந்த டைம்ல அவெஞ்சர்ஸ் எல்லாம் அடிச்சுக்கிறதுக்கு ஒரு பேட்டில் கிரவுண்ட் வேணும்ல, அது இந்த மாதிரி இந்த வாய்டா கூட இருக்கலாம். இது இந்த மாதிரி 100%லாம் ட்ரூவா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஏதோ எனக்கு தெரிஞ்சதை வச்சு அடிச்சு விடுறேன்னு வேணா வச்சுக்கோங்க. ஏன்னா பேட்டில் கிரவுண்ட் வாய்டா இருக்கலாம்னு சொன்னா இந்த டெட்பூல் அப்புறம் வூல்வரின் மூவி, அதுல இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட சீன்ல கெசாண்ட்ரா நோவா டைம் ரிப்பரை வச்சு எத்தனை யூனிவர்ஸ் அழிச்சாலும் வாய்டு மட்டும் அப்படியே இருக்குன்ற மாதிரி சொல்லியிருப்பா. இதே மாதிரி சீக்ரெட் வார்ஸ் காமிக்லயும் நடந்திருக்குங்க. எல்லாமே ஒட்டுமொத்தமா அழிஞ்சாலும் மல்டிவர்ஸே ஒட்டுமொத்தமா கதை முடிஞ்சாலும் இந்த பேட்டில் வேர்ல்டுக்கு மட்டும் எந்த ஒரு சின்ன அடியும் படாது. எதுக்கும் அசராதவன் எதனாலையும் அழியாதவனா தான் இந்த ஒரு பேட்டில் வேர்ல்டு இருப்பான். மேபி அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேல இந்த மாதிரி வாய்டையே
பேட்டில் வேர்ல்டா காட்டுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இங்க என்னதான் யூனிவர்ஸே ஒட்டுமொத்தமா அழிஞ்சாலும் யூனிவர்ஸோட முடிவு வாயில தான் அமையும் அப்படின்ற பட்சத்துல நமக்கு ரீசெண்டா கிடைச்ச ரிப்போர்ட்டுங்க, அதாவது டேனியல் ஆர்பிகே சொன்ன அந்த செகண்ட் சீன் பேட்டில் கிரவுண்டுக்கான சீனா இருக்கலாம். அது இந்த மாதிரி மார்வல் இந்த அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே மூவிக்கு செட்டு போட்டு கூட எடுத்துட்டு இருக்காங்க. ஒருவேளை இந்த மார்வல் இன்னும் ஃபினாலையை கம்ப்ளீட் பண்ணாம இருக்கனால தானடா கலாச்சிட்டு இருக்கீங்க, இருங்கடா அந்த சீனை எடுத்து முடிக்கிறோன்ற மாதிரி வாய்ட பேட்டில் கிரவுண்டா மாத்தி இந்த சீனை எடுத்துட்டு இருக்கலாம். இது இந்த மாதிரி அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேவோட கிராண்ட் ஃபினாலே சீனா இல்லாத பட்சத்துல இந்த சீன் இந்த மாதிரி கேம்பிட்கான ஒரு முக்கியமான சீனா கூட இருக்கலாங்க. ஏன்னா சானிங் டேட்டம் இந்த ஒரு அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே மூவில கேம்பிட்டா வரப்போறாரு அப்படின்ற மாதிரியான விஷயம் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. மனுஷனே வாய் விட்டு மாட்டிக்கிட்டாரு. இது மட்டும் இல்லாம இவருக்கு அபிஷியலா சேரே போட்டானுங்க. கடைசியில நம்ம கேம்பிட்டா கெசாண்ட்ரா நோவோட அந்த பேஸ்ல இருக்க மாதிரி தான் காட்டியிருப்பாங்க. பட் ரயான் ரெனால்ட்ஸ் தன்னோட சோசியல் மீடியால இந்த டெட்பூல் அண்ட் வூல்வரின் மூவில காட்டப்படாத ஒரு போஸ்ட் கிரெடிட் சீனை தன்னோட சோசியல் மீடியால ரிலீஸ் பண்ணியிருந்தாரு. ஸோ அந்த போஸ்ட் கிரெடிட் சீன்ல பாத்தீங்கன்னா நம்ம கேம்பிட்டோட கண்ணில் ஒரு போர்ட்டல் ஓப்பன் ஆகிற மாதிரி தெரிஞ்சிருக்கும். இந்த சீனை கூட இந்த அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே மூவில, அதாவது போர்ட்டல் ஓப்பன் ஆகிற மாதிரி கேம்பிட்டை பாக்குற மாதிரியான இந்த சீனை இந்த அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே மூவில கேம்பிட்கான ஒரு சோலோ சீன், அதாவது போஸ்ட் கிரெடிட் சீன்ல பார்த்த இந்த சீனை செகண்டா நான் சொன்ன சீனை ஷூட் பண்ணிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு. நம்ம சென்ட்ரியும் கேம்பிட்டும் மீட் பண்ணிக்கிற மாதிரி கூட இந்த ஒரு சீன் இந்த அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே மூவில இருக்கலாங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. அட இருங்க, இன்னும் வீடியோலாம் முடியல. எடுத்ததுமே இந்த அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே மூவிக்கான ஆரம்பத்தில் நான் சொன்னல மொத்தம் 2 சீன்னு, இப்போ ஒன்றை பார்த்தாச்சு. அதான் எல்லாருக்குமே புரியாத அந்த வாய்டு சீனுங்க. அது எனக்கு புரிஞ்ச அளவுக்கு உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். நான் ஃபர்ஸ்டா சொன்னேன் அந்த ஒரு ஃபென்டாஸ்டிக் ஃபோர் யூனிவர்ஸோட அந்த சீன், இதுல ஒரு பேஸ்கெட் பால் கேம் நடக்கிற மாதிரியான அந்த ஒரு சீனை தான் இங்க அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேல ஃபென்டாஸ்டிக் ஃபோரோட யூனிவர்ஸை காட்ட போறாங்க. அப்படின்னா ஒன்னு கேலக்டஸால நம்ம ஃபென்டாஸ்டிக் ஃபோர் யூனிவர்ஸ் இன்னுமே அழியாம தான் இருக்கணும், இல்லைனா அது இந்த மாதிரி ஃபென்டாஸ்டிக் ஃபோர் நடக்க போகுதுல, அதாவது ஃபென்டாஸ்டிக் ஃபோர் யூனிவர்ஸோட கரண்ட் டைம் லைன்ல இருந்து பாஸ்ட்ல நடந்த சில முக்கியமான விஷயங்களா இருக்கலாம். இப்போ ரீசெண்டாக கிடைச்ச ரிப்போர்ட்ஸ் எல்லாம் வச்சு பார்த்தோம்னா இந்த ஃபென்டாஸ்டிக் ஃபோர் மூவியோட எண்டிங்ல கேலக்டஸை நம்ம அடேங்கப்பா 4 பேரும் சேர்ந்து டிஃபீட் பண்ணிடுறானுங்க. அதுக்கப்புறம் தன்னோட உலகத்தையும் காப்பாத்திடுறானுங்க. ஆனா போஸ்ட் கிரெடிட் சீன்ல தான் நம்ம டாக்டர் டூம் உள்ள வந்து பிராங்க்லின் ரிச்சர்ஸை தூக்கிக்கிட்டு ஃபென்டாஸ்டிக் ஃபோரோட அந்த ஒரு ஸ்பேஸ் ஷிப்லேயே அங்க இருந்து பறந்து போயிடுறாரு அப்படின்ற மாதிரியான விஷயங்களை நம்ம தொடர்ந்து கேட்டுட்டு தாங்க இருக்கோம். இது இந்த மாதிரி அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேல தான் நடக்கணும். அதே மாதிரி நம்ம தண்டர் போல்ட்ஸ் போஸ்ட் கிரெடிட் சீன்ல கூட பார்த்துருப்போம். ஃபென்டாஸ்டிக் ஃபோரோட அந்த ஸ்பேஸ் ஷிப் நம்மளோட H616க்கு வர மாதிரி அதில் காட்டியிருப்பாங்க. நிறைய பேர் இதுல ஃபென்டாஸ்டிக் ஃபோர் டீம் தான் நம்ம இடத்துக்கு வரானுங்க அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருப்பீங்க. ஆனா அப்படிலாம் கிடையாதுங்க. இந்த ஸ்பேஸ் ஷிப்ல இருக்கிறது டாக்டர் டூம் தான். டாக்டர் டூம் தான் இந்த மாதிரி H616க்கு வரப்போறாரு. ஆனா மார்வல் இங்க பக்காவா காய் நகர்த்திருக்கானுங்க. இது இந்த மாதிரி அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேல நடக்க போற போஸ்ட் கிரெடிட் சீன் தான். அதை இந்த தண்டர் போல்ட்ஸ் மூவிலேயே போட்டு காமிச்சிருக்கானுங்க. அது எப்படி ப்ரோ நீ இவ்வளவு கன்ஃபார்மா சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, இந்த மூவியோட டைரக்டர் ஜேக் ஷெரியரே இதை அபிஷியலா கன்ஃபார்ம் பண்ணிட்டாருங்க. அதாவது தண்டர் போல்ட்ஸ் மூவியோட டைரக்டர் இப்போ இந்த மாதிரி ஒரு பேஸ்பால் கேம் நடக்கிற மாதிரியான ஒரு சீனை அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேக்காக, அதுவும் ஃபென்டாஸ்டிக் ஃபோர் யூனிவர்ஸ்ல ஷூட் பண்ணிட்டு இருக்கானுங்கன்னா, ஒன்னு இது இந்த மாதிரி பிளாஷ்பேக்கா இருக்கணும், இல்லைன்னா அந்த ஃபென்டாஸ்டிக் ஃபோரோட போஸ்ட் கிரெடிட் சீன் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம டாக்டர் டூம் இந்த யூனிவர்ஸ்க்கு வந்து பிராங்க்லின் ரிச்சர்ட்ஸ் எல்லாம் கையில தூக்கிட்டு அங்க இருந்து கிளம்பினதுக்கு அப்புறம் இந்த ஃபென்டாஸ்டிக் ஃபோரோட இந்த உலகமும் கண்டிப்பா இன்கர்ஷனுக்கு ஆளாகலாம். ஏன்னா இங்க மல்டிவர்ஸ் டிராவல் அப்படின்றது கண்டிப்பா இன்கர்ஷனுக்கு வழிவகுக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் மல்டிவர்ஸ் ஆஃப் மேட்னஸ் மூவிலேயே தெளிவா பார்த்திருப்போம். இங்க இருந்து நிறைய பேரோட கணிப்பு என்னவா இருக்குன்னா, அந்த அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேவோட எண்டிங் அதுதான் இந்த மாதிரி சீக்ரெட் வார்ஸுக்கும் பாதையா இருக்க போகுது. இங்க இருந்து தான் நம்ம சாதா டூம் காட் எம்பரர் டூமா மாற போறாரு அப்படின்ற மாதிரி எல்லாம் நிறைய கணிப்பு இருக்குன்னு தாங்க சொல்லணும். இங்க ஃபென்டாஸ்டிக் ஃபோரோட யூனிவர்ஸா இருக்கட்டும், இல்ல நம்ம H616 X-Men யூனிவர்ஸ் எதா இருந்தாலும் அது ஒட்டுமொத்தமா இன்கர்ஷன் ஆகும்போது தான் மல்டிவர்ஸே மொத்தமா டெஸ்ட்ராய் ஆகும். ரைட்டு ப்ரோ, எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு, நீ இப்போ என்னதான் சொல்ல வரேன்னு ஷார்ட்டா தெளிவா சொல்லுன்னு கேட்டீங்கன்னா, இப்போ ரெண்டாவதா நான் சொன்னேன் இந்த ஒரு சீன் நம்மளோட ஃபென்டாஸ்டிக் ஒரு யூனிவர்ஸ்ல இருந்து எப்படி நம்மளோட H616க்கு கனெக்ஷன் கொடுக்க போறானுங்க, என்ன மாதிரி டைம்ல என்ன மாத்தி அமைக்க போறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு சீனா தான் இந்த ஒரு செகண்ட் சீன் இருக்க போகுது. இதுல எதனா டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. ஆக்சுவலா எனக்கே எக்கச்சக்கமான டவுட் இருக்குங்க. நான் ஒன்னும் நேர்லலாம் போயிட்டு இந்த சீனையும் படமாக்குறானுங்கலாம் பார்த்துட்டு வரல. ஸோ கிடைச்ச ரிப்போர்ட்டை வச்சு என்னோட கெஸ்ட்டை கொஞ்சம் சேர்த்து என்ன மாதிரி இருக்கலாம் எப்படி இருக்கலாம் அப்படின்றது தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். போறப்போ சும்மா போகாம இந்த வீடியோவை உங்களோட மார்வல் ஃபேன்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. அடுத்து ஒரு சம் இன்ட்ரெஸ்டிங்கான மார்வல் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் சில் பண்ணுங்க. வட்டாமாமே.